குருக்களுக்கே குருப்பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அதுதான் இந்த இதழ் அழைப்பிதழ். வடிவா பாருங்கோ, ஆரந்த குரு ஆருக்கு இந்த இது நடக்க போகுதுன்ற நீங்கள் வடிவெல்லாம் பிரிப்பிச்சு பார்த்தீங்கன்னா இதில் சாதா ஆச்சாரியார் போதா ஆச்சாரியார்ன்னு பார்க்கலாம். உபநயன குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்ரீ துரையானந்த சங்கர சர்மா. இவர் தானே அந்த உபநயன குரு. எப்போ நடக்க போகுதுன்னு சொன்னால் 12ஆம் தேதி 12/5/2025 நடக்க போகுது. இதில் சாதா ஆச்சாரியார் போதா ஆச்சாரியார் முழு தரவும் இதில் தரப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போ என்ன என்று சொல்லி சில பேர் நினைப்பீங்க, அதுக்கு இப்போ என்ன என்று சொல்லி. இங்கே தான் சிக்கல் இருக்கு. ஒரு குருப்பட்டம் எடுப்பதற்கு தகுதியானவரா இல்லையான்றதை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்பதற்கான ஒரு காலம் நேரமும் இந்த காணொளி அமைஞ்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். என்னண்டா குருக்கள் என்று சொன்னால் எல்லாரும் குருக்கள் ஓடுறது, அதுவும் தெரிஞ்சாக்கள் குருக்கள் பட்டம் கொடுக்குறாங்கன்னா சில பேர் இந்தியாவுக்கு போய் குருக்கள் பட்டம் எடுத்துகிட்டு வர்றது. வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உள்ளூர் கதையில் சொல்லப்போனால் ஒரு கோதாரியும் தெரியாது. சும்மா 4 தீவிர தூக்கி கொடுத்து போட்டு பிறகு போய் கொஞ்ச நாளில் அவர் குருக்கள் எங்கே பட்டம் எடுத்துட்டார் இந்தியாவில். இப்படித்தான் பலர் நடக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இல்லைன்னா கொஞ்சம் அங்கால தள்ளி போகிறது. இப்படியெல்லாம் நடக்குது. உண்மையை சொல்கிறேன், சரியா? வடிவாக நீங்கள் இந்த காணொலியை வடிவாக ஒழுங்காக பார்த்து முடித்ததன் பிறகு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இதில் இந்த ஐயா ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலம் அவருடைய காணொலி ஒன்றும் போட்டேன். இந்த காணொலியின் பகுதியையும் இதில் இணைக்கிறேன். கும்பாபிஷேகம் பண்ணின குருக்கள் நான் தான். தேவி உபாசகர் துறை ஆனந்த சங்கர குருக்கள். நான் தவறான வழிகளால வந்த குருக்கள் அல்லடா. நீங்க முழு பேரும் எந்த குலத்தில் அவதரிச்சவர்கள் என்று உங்களை திரும்பி பாருங்கள். என்னுடைய கர்மத்திலேயோ பணியிலேயோ தலையிடுவீர்களாக இருந்தால் இதற்கு பிறகும் நான் பொறுமையாக இருப்பேன் என்பது உறுதி அல்ல. உங்களுடைய கோயில் உங்களுடைய பணிகளில் நான் தலையிடுவதும் அல்ல. நீ எக்குலத்தில பிறந்தவன், நீ உபநயனம் செய்ய தகுதியானவனா இல்ல மணி கையில ஏந்துவதற்கு தகுதியானவனா என்பதை திரும்பி பார். நான் அவதரித்த குலத்தின் கடமையை செய்து வருகிறேன். நான் செய்வது வசந்த மண்டப கும்பாபிஷேகம் மாத்திரமல்ல. எங்கு இறைவனை பிரதிஷ்ட பண்ண வேண்டும் என்று சர்வேஸ்வரன் தலையிட்டால் அக்கட்டளையை நிறைவேற்றுவதே எனது கடமை. இனிமேலும் இவ்வாறு நீங்கள் இந்த ட்விட்டரில் தேவையில்லாத பதிவுகளை வெளியிடுவீர்களாக இருந்தால் காலவைரவனின் ருத்ர தாண்டவத்தை காண்பீர். சரி, இப்போ இதில் இந்த குரல் பதிவையும் பார்த்துருப்பீங்க, சரியா? ஐயா பார்த்துங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, ஐயா பிழையான வழியில் வந்த குருக்கள் அல்ல, தான் சரியான வழியில் வந்த குருக்கள் என்று சொல்லிட்டார். ஐயா அப்போ தான் குருக்கள் என்று சொல்லித்தான்னு சொல்கிறார். அப்போ ஐயாவுக்கு இப்போ குரு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ ஐயா ஒருவேளை அடுத்த புறப்படுத்திட்டாரோ என்னென்னு தெரியல. நீங்கள் தான் சிந்திக்க வேணும். அதுக்கு அடுத்தது குருக்கள் பட்டம் எடுக்காதவன் ஒருவன் சிலதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவியல், சரிதானே? குருக்கள் பட்டம் குரு இல்லாதால் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஐயா வசந்த மண்டப கும்பாபிஷேகத்திலிருந்து தான் பல கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்வன் என்று சொல்கிறார். தான் தவறான வழியில் வந்த குருக்கள் அல்ல, தான் சரியான வழியில் வந்த குருக்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் சாடி இருந்தார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள யாரோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, குறைய சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஐயா ஓடி போய் குருக்கள் பட்டம் எடுக்கிறதுக்கு துண்டு அடிச்சுட்டு விட்டு ஒரு காலம் இல்லை, நினைக்க ஒரு 1.5 மாதம் அப்படித்தான் இருக்கும். அதுக்கிட்ட இந்த வேலைக்கு தொடங்கிட்டார். சரி,
இவருக்கும் பட்டாபிஷேகம் செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு ஜாதகாச்சாரி போதகாச்சாரியர் வரினம்னு சொன்னால் அவைகள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பினம்ன்றதும் வந்து இங்கே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்குது. சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னென்னா பக்குவம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த பட்டாபிஷேகம் நடக்குதா அல்லது பணம் படைத்தவர்கள் அனைவருக்கும் வந்து பட்டாபிஷேகம் நடக்குமா என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவருடைய இந்த குரல் பதிவை கேட்டாலே இவருக்கு ஒரு பக்குவம் இல்லை, இவருக்கு ஒரு பொறுமை இல்லை, இவருக்கு ஒரு அடக்கம் இல்லை, இவருக்கு ஒரு தெளிவில்லை என்பது வந்து அடிப்படையாக இருக்கிற மாந்தனே புரிஞ்சு கொள்ள முடியும். இவருக்கு இந்த ஐயாவுக்கு பக்குவம் காணாது என்று சொல்லி. அதை விட குருக்கள் பட்டம் எடுக்காமல் தான் குருக்கள் என்று சொல்லி முதல் உலக காலமும் தான் திருக்குட நன்னீராட்டெல்லாம் செய்தது வந்து ஒரு மாறு வேடம், ஏமாற்று வேலை, ஏமாற்றி கொண்டு தெரிஞ்சிருக்கிறார். சரிதானே? இவர் வந்து மற்ற ஆக்களை சொன்னார் தானே, மற்ற ஐயாக்களை நீங்கள் அந்த புடையான வழியில் வந்த குருக்கள் இல்லையடா அதானண்டு. அப்போவே அவர் குரு இல்லை. அப்போ ஆர் இதில் மாறு வேடம் போட்டு கொண்டு வந்த ஒரு குருன்றதையும் நீங்கள் சிந்திங்கோ. ஆர் போலி என்று சொல்லி, போலி வந்து சொல்லுவாங்க தெரியுமா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு சொல்லி. இதெல்லாம் இந்த குருக்கள் மாதிரி மாலையை போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி எல்லாம் பட்டும் பீதாம்பரமாக இருந்தோன்னா இவங்க எல்லாரும் அதை பொண்ணாட்ட நினைக்கிறது. ஆனால் அது உரசி பார்க்கணும், இது பொண்ணா பித்தளையான்னு சொல்லி. இது பித்தளை வந்து பித்தளை தெரியுதுன்றதுக்காண்டி திருப்பி தங்க மூலம் பூச போய் நம்ம வழியில் சிந்தியுங்கோ. இது ஒரு கடந்த காலத்துல எல்லாம் விட்டுட்டியல். அதாவது ஒரு குருக்கள் பட்டம்னு சொன்னால், குருக்கள் பட்டமா அவருக்கு தெரியுமா, வாங்க குருக்கள் பட்டத்தை கொடுத்து விடுவோம் எடுக்கட்டும். அவருக்கு அது கேட்ட தகுதி இருக்கா, பக்குவம் இருக்கா, படிப்பு இருக்கா, பழக்க வழக்கத்தில் எப்படி சிறந்தவர், இது எல்லாத்தையும் பார்த்து அவர் அதுக்கான தகுதியுடையவராக வரும்பொழுது மட்டும் குருக்கள் பட்டத்தை கொடுத்தீங்களாக இருந்தால் அனைத்தும் சீராக இருக்கும். இது குருக்கள் என்று சொன்னால் குருக்கள் வந்துட்டார், குருக்கள் இந்த நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் சமயமும் சீர் இல்லாமல் தான் போகும். நான் சொல்கிறத பார்த்து யாருக்கு கோபம் வருமென்று சொன்னால், பணம் கொடுத்து பணத்துக்காக குருக்கள் பட்டம் எடுக்கிறவர்கள் எல்லோருக்கும் கோபம் வரும். அடுத்தது இதை பற்றியான ஒரு தெளிவில்லாதவர்களுக்கும் வந்து ஒரு குழப்பமாக இருக்கு இது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் என்றொரு நாள் தெளிந்தே தீரும். நீங்கள் சிந்தித்தீர்களா என்று சொன்னால் அந்த சிந்தனையின் இறுதி வடிவம் ஒரு தெளிவாக அமையும். ஆகையினால் சிந்திங்கோ. இதையே உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை பயன்படுத்தி நீங்கள் சிந்தித்தீங்கன்னு சொன்னால் இப்படி இடியால வார குருக்கள் படித்து பக்குவமாக அதுக்கேற்ற ஒரு தகுதியோடு வராமல் இடையில வார குருமாரை நீங்கள் இல்லாது ஒழித்து நல்ல குருமாரை வந்து நீங்கள் உருவாக்கலாம் என்பது வந்து என்னுடைய கருத்து. இனி உங்களுடைய கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள். பொய்யாயின எல்லாம் பூயகளை வந்தருளி இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி. சிவாய நம.